நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். மக்களை இப்போ நம்ம புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா சித்தனவாசன் சொல்லிட்டு இங்கே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்ம சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் கூட இங்கே இருக்குது. அவருடைய படுக்கை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலையை குடைஞ்சு உள்ள கோயில் அமைச்சு அதை தியானம் பண்ணியிருக்காங்க. இயற்கை மொழியால் வரையப்பட்ட ஓவியங்கள்லாம் இருக்குது. அதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம வந்து சித்தனவாசலில் வந்து குகை வரை ஓவியத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ டிக்கெட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நேராக கவுண்டரில் எடுத்திங்கன்னா 25 ருபீஸு. ஆன்லைனில் ஆப் மூலமாக எடுத்தோம்னா 20 ருபீஸ் தான். நம்ம இப்போ ஆன்லைனில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்னென்னா இப்போ தான் எங்கேயா உள்ளே போகிறோம். ஆனால் உள்ளே வந்து ஓவியத்துக்கு அதாவது போகிற என்ட்ரன்ஸ் முடிக்க நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ளே அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் மெயினாக வந்திருக்கோம். நாங்கள் எடுத்து காமிச்சா தான் நிறையவே தெரிய வரும்னு சொன்னேன். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து நாங்கள் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் எடுத்து போடுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுது. ஸோ அதனால் இது வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து வெளியிலேருந்து மாத்திரம் எடுத்துக்கிறீங்க, உள்ள ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ முடிஞ்ச நான் பார்க்குறேன். இல்லாத பட்சம் நான் வந்து உங்களுக்கு விவரம் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓவியத்தை பற்றி உள்ள டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே நம்மளுக்கு வெளுத்துருச்சு, ஒன்றும் தெரியல, நம்மளுக்கு பிளராக தான் இருக்குது. அதாவது இந்திய தொழில் துறை மூலமாக அதை வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஸோ இது கடந்த ஒரு 50 வருஷமாக தான் பாதுகாத்துட்டு வர்றாங்க. பட் டீட்டெயில் எதுவும் பார்க்க முடியல. இதுலேயே நம்ம மக்கள் புறப்பட்டு கிறுக்கி வச்சுருக்காங்க போட்டு, ஒன்றுமே தெரியல இதில். சரி, உள்ளே வந்து இது விஷயமா நம்மளுக்கு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பட் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம குகை வரை ஓவியத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அது எப்படின்னா அந்த கோயிலுடைய அமைப்பில் தான் இருக்குது. உள்ளே வந்து தியானம் பண்ணியிருக்காங்க சமணர்கள் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா உள்ள அஜந்தா எல்லோர ஓவியம் பேஸில் தான் வந்து வரையப்பட்டிருக்கு. அது நிறையா சேதமடைஞ்சிருக்கு. ஸோ நம்ம உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அலௌடு இல்லை. ஸோ நம்ம பார் கோடு வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணால் அது டீட்டெயில் ஃபுல்லாக வரும்னாங்க. நம்ம பண்ணியிருக்கோம். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றி போடுறேன். இதில் என்னென்னா நம்ம பார்க்க வர்ற மக்கள், நம்ம இப்போ உள்ள இல்லை, முந்தைய காலத்து மக்களுமே எல்லாருமே பார்த்து அதை போட்டு கிறுக்கி டேமேஜ் பண்ணி ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் உள்ள கேமரா அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஸோ ரொம்ப பார்க்க அந்த இடமே ரொம்ப நிஜப்தமாக அமைதியாக இருந்துச்சு. 5ஆம் நூற்றாண்டில் உள்ள வரையப்பட்ட வரைபடம்ங்கிறாங்க. குகை வரை ஓவியம். ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கிங் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க. ஸோ நம்மளுடைய உடைமைகள் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறேன். பைக்கில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி. கார்னா கண்ணாடி பூரா ஏற்றிடுங்க. பைக்கில் என்ன ஜாமான் வச்சுருக்காதீங்க, பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அம்மா என்னம்மா இருக்கு? பாதாம் பால், பன்னீர் சொல்லதாங்கம்மா. உடைச்சு கொடுங்க. இது அம்மா, இது எப்படி இங்கே கூட்டம் இப்போ கம்மியாக இருக்கே? சனிக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்குமா? நல்ல கூட்டமாக இருக்கு. என்ன ஒரு 1000 பேர் 1000 பேர் வருவாங்களா? நிறையா வருவாங்க. சரி. இப்போ நாங்கள் இதாத்தமாக அந்த ஒர்க்கிங் டேஸ்னால இதில் வந்தோம். மற்ற சனிக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்கு. சரி, உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கா? சரி. இப்போ இங்கே குரங்கு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கு. நீங்கள் என்ன இப்படி ஓப்பனில் வச்சிருக்கீங்களே, எப்படி இங்கே கட்டுப்படுத்துறீங்க? ஆமாம், போனது போக மிச்சம். குரங்கு அப்பிட்டு போனப்போ தான் மிச்சம் பாவம் உங்களுக்கு. அப்படியா? சரி. நீங்கள் கம்பு எதுவும் வச்சுக்க வேண்டிய குரங்கு விரட்டுறதுக்கு இல்லை, விடாது. பறிச்சிருந்தேன். அது சரி. இப்போ நம்ம நடந்து வர இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மலையோட எட்ஜில் தான் இருக்குது. தம்பி இப்போ தான் போட்டிருக்காங்க. சரி, இது நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும், பயம் இல்லை.
இது பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு முடியும் சமணர்கள் இந்த ஏரியாவில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான படிவங்கள் எல்லாமே இருக்குது. அவங்களுடைய படுக்கை அறையும் இருக்குது. அந்த தான் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் பார்க்க போகிறேன். வாங்க அப்படியே மெதுவாக போவோம். பூரா கிறுக்கி வச்சிருக்கு, அதனால தான் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் உங்களால் எடுக்கலான்னு இருக்கேன். இது ஒரு 2000 ஆண்டை தாண்டி போயிட்டு இருக்கு இது இன்னைக்கு தேதியிலிருந்து. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து எருமை நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து இந்த சமணருடைய படுக்கையை வந்து தயார் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதாவது எருமை நாட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மைசூரை சார்ந்தவர்கள். அவங்க தான் வந்து நம்மளுடைய சமணர்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சமணர்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணி தியானம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து படுத்திருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அமைதியான பிளேஸாக இருக்குது. அதனால தியானத்துக்கு உண்டான சரியான இடம் சொல்லிட்டு சூஸ் பண்ணி இங்கே வந்து தியானம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த பாறையில் வர ரொம்ப ஜாக்கிரதையாக வரும். நம்மளுக்கே வழுக்குது. ஸோ நம்ம ரப்பர் செருப்பு போட்டிருந்தாலுமே கிரிப்பு தாண்டி நம்மளுக்கு வழுக்குது. நம்ம ஒரு மாதிரியாக ஒரே வவ்வால் கூட்டம் அதிகமாக, வவ்வாலோட வேஸ்டேஜ் நிறையா இருக்குது. நம்ம ஒவ்வொரு பிளேஸையும் காமிக்கையில் உங்களுக்கு அதை அங்கேருந்து பேசி சொல்லலான்னு பார்த்தேன். பட் உள்ள அலௌடு கிடையாது. இது காரணம் நம்ம பார்க்க வர முடிய மக்கள் பூரா ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அசுத்தமாகவும் கிடக்கு. ஸோ முடிஞ்சளவு செக்யூரிட்டி வந்து அவங்கள சொல்லையிலே நம்ம எடுக்க வந்தவங்களே நம்மளே எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய விஷயம் காமிக்க முடியாமல் போகுது. ஒரு ஏமாற்றமாக தான் நம்மளுக்கு. பழைய கால எழுத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து முந்தைய காலத்து உடைய தமிழ் எழுத்துக்கள் தான். அது நம்மளுக்கு புரியலை. ஆனால் பேச்சு மொழி வந்து ஒரே நம்ம பேசுகிற மாதிரி தான், அது மாதிரி தான் பேசுவாங்க. கொஞ்சம் ஒரு செந்தமிழாக பேசுவாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மொழியை எழுதியிருக்க இடத்த பாரு ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்க வர மக்கள் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறதுனால தான் இங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. எடுக்காதீங்க, பண்ணாதீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து அதனால் நம்ம கரெக்டாக அந்த ஒரு பழைய காலத்துடைய எழுத்தை பூரா நம்ம சரியாக எடுக்க முடியல நம்மளால். சங்க கால எழுத்துக்களில் பூரா என்ன எழுதியிருக்காங்கன்னா, அதாவது சமணர்கள் வாழ்ந்த உடைய வரலாறு தான் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கலை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய என்ன செஞ்சுருக்காங்க, அந்த மலையில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு அந்த மாதிரி உடைய விஷயங்களை தான் எழுதியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த குகைவரை கோயிலில் உள்ள ஆற்றுகளில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமணர்களுடைய வாழ்ந்த விதம், அவருடைய கலை, அவங்களுடைய வாழ்க்கை தத்துவம், இதை பற்றி தான் போட்டிருக்காங்க. அந்த டிராயிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாமரை தடாகம் இருக்கும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தடாகத்தில் வந்து நூற்றுக்கணக்கான தாமரைகள் இருக்கும். ஆண்கள் வந்து தாமரையை பறிக்கிற மாதிரியும், 2 யானைகள் குளிக்கும், மீன்கள் இருக்கும், கொக்கு இருக்கும், நாரைகள் இருக்கும். ஸோ அது பூரா வரைஞ்சிருக்காங்க. இது பூரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட சித்திரங்கள் இதெல்லாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையான உள்ள மூலிகைகள் எடுக்கப்பட்ட ரசாயனத்தை கொண்டு தான் வரைஞ்சிருக்காங்க. இன்னும் முடிக்க அது பாதுகாக்கப்படுது. இது வந்து இன்னுமே நம்ம பார்க்க வந்த மக்கள் வந்து டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கும். ஸோ அதில் வந்து அதை டேமேஜ் பண்ண போக தான் மிச்சம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மக்கள் இன்னும் கண்டிப்பாக இதை பாதுகாக்கணும். இதை வந்து பார்க்க வரவங்க வந்து நம்ம பின்னோட சந்ததிகளும் வந்து பார்க்கணுங்கிறக்காண்டி அது தொடாமல் பார்த்துட்டு போனால் பரவாயில்ல. மேற்கொண்டு வந்து அவங்களுடைய யார் வந்து பார்த்துக்கணும் பேரெல்லாம் வந்து ஒரு கீ கம்பினால எழுதிட்டு போயிருக்காங்க. ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. இப்போ நம்ம சமணர் படுக்கை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான பாதையில் அந்த கம்பி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கம்பி இருக்க ஒரு சேஃப்டி தான். கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து தன் குழந்தையை கூட்டிகிட்டு வரவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப கிடையாது, ஒரு 1 அடி தான் அந்த பாதை. இந்த பக்கத்து சறுக்கலாக இருக்குது, இங்கிட்டு அதல பாதாளமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. மக்கள் கண்டிப்பாக யாரும் ஒரு உச்சி வெயிலில் வந்துடாதீங்க. ரொம்ப வறட்சி ஆகிடுது, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இங்கே காலை பெரும்பாலும் வந்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பன் பண்ணுற டைம் 10 மணிக்கு வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் தான் மேலே வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த மலைத்தொடர் எப்படி இருக்குன்னா, நீளமான மலைத்தொடராக இருக்குது. ஒரு காலை வந்துட்டிங்கன்னா ஒரு 12 மணிக்குள்ள பார்த்துட்டு கீழே இறங்கி மற்றதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். ஸோ வந்து வெயிலுக்கு முன்னாடி வந்துடுங்க. ரொம்ப எங்களுக்கே மூச்சு வாங்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த மாதிரி வந்து ஒரு பழைய காலத்துடைய சிற்பங்களை பார்க்குறதுக்கோ, மலை பிரதேசம் வந்து இப்போ இது மாதிரி ஒரு பழங்காலத்து விஷயத்தை பார்க்குறதுக்கு வந்து நம்ம பார்க்க தான் வரணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம கீ செயினாலேயோ இல்லை கம்பியாலேயோ நம்ம பேரை பதிகிறதுக்கு இங்கே வரல. ஸோ அந்த வேலை செய்யாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததியிலும் கண்டிப்பாக பார்த்து வரலாறுல தெரிஞ்சுக்கிறணும். பாடத்தில் படிக்கிறதோட நேர வகையில் இதுடைய நெகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. நேரம் வந்து பார்க்கையில் நம்மளுக்கே அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் வந்து இங்கே வந்து எழுதலாம் பண்ணாதீங்க. அப்படி எழுதுனா டிஜிட்டல் போர்டு இருக்குது. நம்ம வீட்டு வாசலில் நம்ம வந்து கிராண்ட் மார்பிள் எழுதிக்கிறலாம். அங்கே போய் பதிக்கலாம். இங்கே பதிக்கணும் அவசியம் இல்லை. தயவுசெய்து யாரும் அதை செய்யாதீங்க. வந்தீங்களா, பார்த்தீங்களா, ரசிச்சிங்களா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, வீடியோ எடுத்துகிட்டு போங்க. இதை போய் 4 பேர்த்து ஷேர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு என் பேர் உன் பேரையும் போட்டு செவத்தில் எழுதுறதோ, அந்த பாறையில் எழுதுறதோ, முக்கியமாக அந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் பக்கத்தில் என்னுடைய பேர் எழுதுறதோ அசிங்கமான விஷயம். தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. இதனுடைய வேண்டுகோள். இப்போ நம்ம சித்தனவாசலில் வந்து குகைவரை கோவில் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த சமணர் படுக்கையறையை பார்த்துட்டு வந்துட்டோம். ஓவியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். கீழே வந்து அந்த பார்க்கு, சிறுவர் பூங்கா, புது பார்க் இருக்குது, போட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காலையில் வெயிலுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் இங்கே லஞ்ச் கொண்டு வந்தோம்னா இந்த பார்க்கில் பூங்காவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு குரங்குகள்லாம் நிறையா தெரியுது. அதோடைய சேட்டையெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம்.
பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி போல் படகு சவாரி காலையில் இருக்குது. பட் இந்த வெயில் நம்ம போனால் நம்ம கருவாடாயிரும். ஸோ வாய்ப்பே இல்லை. ஸோ சாயங்கால டயத்தில் உட்காந்து நம்ம போட்டிங் போகலாம். ஸோ கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஒரு ரிலாக்ஸாக நம்ம காலுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ஜாலியாக அப்படி போயிட்டு வரலாம். அது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஒன் டே வரலாம், ஒரு ரிலாக்ஸேஷன் அவ்வளோதான். முக்கியமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்த பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இசை நீரூட்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வேலை முடியலை. எல்லாம் செவர் ஃபுல்லாக அந்த காமன் செவர் ஃபுல்லாக ஆர்ட் வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஸ்டெப்பில் உட்காந்து நம்ம பப்ளிக் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மியூசிக் தகுந்த மாதிரி தண்ணி எப்படி டான்ஸ் ஆடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வேலை முடியலை. அநேகமாக இந்த மந்த்தில் லாஸ்ட்டாக முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்க இது ஒரு புதுசான ஒரு விதமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மந்த் எண்டில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து சித்தனவாசல் சுற்றுலா முத்தமிழ் பூங்கான்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பிள்ளைங்களோட வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம். ஸோ ஃபுல்லாக கார்டன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படி வாக்கிங் மாதிரி போயிட்டு ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் கொண்டு வந்தால் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற இடம் தான். ஸோ வேறு ஒன்றும் இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு தாமரை தடாகம் மாதிரி இருக்குது. ஸோ இதில் நிறையா ஸ்டாச்சுஸ் பூரா வந்து உடஞ்சி டேமேஜ் ஆகி கிடக்கு. இது வந்து பராமரிப்பே சுத்தமாக இல்லை. ஸோ அப்படியே பிள்ளைங்களை கூப்பிட்டு வரலாம். விளையாடுறதுக்கு இந்த 1-2 ஒரு சறுக்கு மரம், ஏணி இந்த மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாகவும் கிடையாது. ஸோ இங்கே வந்து அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம், அவ்வளோதான். ஒரு ஆசுவாசப்படுத்திக்கலாம் தெரியும். இங்கே பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா சிலைகளுமே சிதறமடைஞ்சிருக்கு. ஒன்றும் பராமரிப்பு பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அப்படியே கிடக்கு. ஸோ ஏதோ இங்கே உட்காந்துருக்கலாம். கொஞ்சம் குளுமையாக இருக்குது. குழுன்னு இருக்குது. வெயில் டயத்தில் கொஞ்சம் குளுமையாக இருக்குது, அவ்வளவுதான். சித்தனவாசலில் உள்ள குகைவரை ஓவியத்தை பார்த்துட்டான். குகைவரை தியானம் பண்ணுற இடம், சமணர் படுக்கையறை எல்லாத்தையும் பார்த்துட்டான். கீழே பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது, சிறுவர் பூங்கா இருக்குது, பொதுவான பூங்கா எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து குகைவரை ஓவியத்தை தான் பார்க்கணும். அந்த இடத்த பார்த்தோம். சமணர் வாழ்ந்த இடம், அந்த படுத்த இடத்த பூரா பார்த்தோம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க வசித்த இடம், அங்கே தியானம் பண்ண இடம், அவங்களுடைய கலை எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அமைதியான பிளேஸாக இருக்குது. நம்ம மலையிலேருந்து பார்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு உண்டான சுற்றளவு எல்லாமே தெரியுது. ரொம்ப அந்த மலைக்கு நம்மளே போய் ரொம்ப அமைதியாக ஒரு நம்மளை ஃபீல் பண்ணுறோம் நம்மளே. ஸோ அதுக்கான தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இங்கே வந்து சமணர்கள் வந்து இங்கே வசித்து இருந்து தியானம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பிளேஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.